வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு 150வது எபிசோடு அரசியல் அரட்டைன்ற இந்த நிகழ்ச்சி அமோக ஆதரவை பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு வர்ற வியூஸ்லேருந்தும் கமெண்ட்ஸ்லேருந்தும் நம்மளால் பார்க்க முடிகிறது. செய்தியை கவனிப்பவர்களுக்கு இது ஒரு அத்தியாவசியமான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கியது முதல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறைவு என்னென்னா, நிறைய பேர் என்னிடம் சொல்வது, அரசியல் ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் பாலிடிக்ஸே பார்க்க மாட்டேன், எனக்கு புரியாது அது. ஆனால் பாலிடிக்ஸை பார்க்க வேண்டியது அவசியம், அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியன்றதை உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு செய்தித்தாள்களில் பல்வேறு செய்திகள் வரும், அதை எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக நம்ம தொகுத்து ஒரு மணி நேரத்தில் முக்கிய நிகழ்வுகளை, முக்கிய செய்திகளை வெளியிடும் ஒரு நிகழ்ச்சியாக இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனோன்னா இது தவிர வேறு ப்ரோக்ராமே இல்லை நம்ம சேனலில். இந்த அரசியல் அரட்டை தான் ஒரே ஃப்ளாக்ஷிப் நிகழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. பொதுமக்களிடையே இது கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு மேலும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான உத்வேகத்தை நமக்கு தருகிறது. நேயர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதால் அதுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ கூட இந்த நிகழ்ச்சியில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை விடாமல் ஜெயபிரகாஷ்லாம் திட்டிகிட்டே இருப்பான். விடுமுறை விடக்கூடாது என்பதற்காக, நிகழ்ச்சியில் தொய்வு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாள் தவறாமல் கிட்டத்தட்ட 7 days நம்ம மேக்ஸிமம் வீக்கில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த இந்த வரவேற்பு மேலும் மேலும் சிறப்பாக நல்ல செய்திகளை தர வேண்டும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை எனக்கு அளிக்கிறது. உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க 150வது நிகழ்ச்சியில்? அதான் சார், இப்போது நம்ம நம்மளோட வெல்விஷர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காதீங்களேன், கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், கேர்ஃபுல்லாக இருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில விஷயங்களை தொட்டோன்னா அதுக்காக வழக்கு வரும், பிரச்சனை வரும், உங்களை நடத்த விட மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் மிரட்டுனா அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த விஷயங்களே தொடாமல் நம்ம நிகழ்ச்சி பண்ணோன்னா அதுக்கு இது என்ன ஜேர்னலிசம்? அது கூலிப்படைகள் தான் அந்த வேலையை செய்வார்கள். இன்றைக்கி செய்தி என்னவோ அந்த செய்தியை அப்படியே பதிவு செய்ய வேண்டும், அவ்வளோதான். யார் மீதும் வேண்டுமென்றே ஒரு தலைப்பை வலுவிக்க திணிக்கும் வேலையை நாம் செய்தது கிடையாது. இன்றைக்கி செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த தொட்டோன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு ஒதுங்கி போகிற வேலையும் கிடையாது. இன்றைக்கி என்ன கரண்ட் டாப்பிக்கோ, எது மக்களுக்கு தெரிய வேண்டுமோ அதை தயக்கம் இல்லாமல் பேசிக்கொண்டு தான் வருகிறோம். இதை தொடாதீங்க, அதை தொடாதீங்கன்னு இப்போதும் நமக்கு எச்சரிக்கைகளும் ஆலோசனைகளும் வந்து கொண்டு தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது. இன்றைக்கி நியூஸ் வந்துச்சுன்னா பேசி தான் ஆகும். எதுக்கு அது சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு போலீஸை பற்றி மட்டும் பேசாதீங்கன்ட்டு தான் நமது வெல்விஷர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்கள் இவ்வளோ கேஸ் வருதுன்னு. இன்றைக்கி கூட கோர்ட்டுக்கு போய்ட்டு தான் வந்தேன். அதுக்கெல்லாம் போலீஸ் தான் இன்றைக்கி நாட்டில் எல்லா பெரிய அயோக்கியத்தனத்தெல்லாம் செய்கிறது போலீஸு தான். தினமும் போலீஸ் பண்ணுற அயோக்கியத்தனம் தான் ஊடகங்களில் செய்தியாக வந்துட்டுருக்கு. அப்போ அதை தவிர்த்துட்டு எப்படி பேச முடியும்? அதனால் காவல்துறையால் தான் இந்த 150 நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் நமக்கு தொல்லை வந்தது, இன்றும் வந்து கொண்டிருப்பது தொடர்ந்து இந்த காவல்துறையால் தான். அதுக்காக காவல்துறை செய்கிற தவறுகளை கண்டும் காணாமல் போவதற்கு நாம் தமிழக முதலமைச்சர் கிடையாது. அதனால் பேசித்தான் ஆகும். நம்ம மேலே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் அது கட்டவிழ்த்து விடப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் ஊழலை அம்பலப்படுத்தும் போது நீ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மேலேயே திருப்புறதன் மூலமாக மக்களை குழப்ப முடியும், மடைமாற்ற முடியும்னு. பட் அதெல்லாம் அவங்க புறம் தள்ளிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மக்களால் நாம், மக்களுக்காக நாம் அப்படின்னு இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா சார்? நீங்கள் புதுசாக 150 நிகழ்ச்சியில் நீங்கள் இல்லை, இப்போ தான் வந்தீங்க, 10 நிகழ்ச்சியாக தான் இருக்கீங்க, பரவாயில்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கருத்தை. சவுக்கு மீடியாவில் சேர்ந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நான் இந்த மாதிரி சொல்கிறேன், சவுக்கு மீடியாவில் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையை நாசமாக போச்சு, நீ போகிற வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண போகிற, அவ்வளோதான். அவர் கூட போனேன்னா வழக்கு வரும், அது இதுன்னு வரும், உன்னால் நீ சின்ன வயசுடா உனக்கு வாழ்க்கையை வெட்டியாக போகும், லைஃப்பை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி எப்படியும் எனக்கே தெரியும், எப்படியும் போனால் ஏதாவது பஞ்சாயத்து வரும், ஏதாவது வரும், பார்த்துக்கலான்னு விட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் மாமாவுக்கு கால் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் இந்த யூடியூப் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமாட்ட தான் நான் கால் பண்ணி சொன்னோன்னே அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் அவருக்கு. அப்படி சொன்னோன்னே, சரிடா பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொன்னார். ஆமாம்மா, நம்ம ஒன்றும் வேறு எதுவும் தப்பெல்லாம் பண்ணல, நம்ம நேர்மையை சொல்ல போகிறோம், நம்ம ஒன்றும் வேறு எதுவும் கொலை பண்ணல, எதுவும் பண்ணல, உண்மையை பேச போகிறோம், அதுக்கு வழக்கு வந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னோன்னே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவை சொன்னார். பிரச்சனையை பார்த்துலாம் வாழ முடியாதுடா, நீ போடா, நான் பார்த்துக்கலாம், வரதை பார்த்துக்கலாம் அப்படி சொன்னார். அப்புறம் நானும் அப்படி சொல்லிட்டு இருந்தா அந்த பயணம். சரி, இந்த இத்தனை நாள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது எப்படி இருக்குது? தினமும் ஒரு புது அனுபவத்தை தருது. ஒரு புதுசாக ஏதோ ஒன்று நம்மளால் கற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும், அது ஒரு சட்ட ரீதியாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் நம்ம ஒரு கட்டமைப்பு எப்படின்னா ஊடகத்தில் என்ன போடுறாங்களோ அதை மட்டும் தான் நான் நம்பிட்டு இருந்தேன்.
இன்னமும் கூட ஊடகங்கள் வந்து ஒரு ஒரு ஆட்சியாளர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை தாண்டி வந்துட்டு உண்மைத்தன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். நம்ம கற்றுக்கிறதோடு இல்லாமல் மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இது நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வாக்காளர்களுக்கு தேவையான தரவுகளை எடுத்து அவர்கள் முன்பு வைத்து விட வேண்டும். ஓட்டு போடுற அன்னைக்கு இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் இவர்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு கவனமாக வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள அவங்களுக்கு தெரியும். விஷயங்களை மக்கள் முன்பு வைப்பது மட்டும்தான் நம்ம வேலை. அதை வந்து ஒரு தார்மீக கடமையாக நான் அதை கருதுகிறேன். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து நம்ம செய்யணுன்ட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல இந்த ஆணவ கொலையை பார்த்து விடலாம்ட்டு நான் நினைக்கிறேன். சாதி எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தில் புறையோடு இருக்கிறது அப்படின்றத சமூக நீதி பேசி பெருமை கொள்ளும் இந்த தமிழகம் உணர வேண்டும். நான் குறிப்பிட்ட கட்சிகளை நான் இதற்கு குற்றம் சுமத்த விரும்பவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமாக நாமே குற்றவாளிகள் தான், நம்ம அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். அந்த பையன் கூட ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறான், லவ்னே வச்சுக்குவாங்க. இப்போ நட்பு கிட்புன்ட்டு ஏதோ விட்டுட்டு இருக்காங்க, லவ்னு வச்சுக்குவோம். இது ஒன்றும் பெரிய தேசத்துரோக குற்றம் இல்லாமல் அல்ல. அந்த தாய் கண் முன்பாகவே அந்த பையனை அழைத்து போய் வெட்டி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பையன் இந்த பொண்ணை தான் மருத்துவமனையில் வேலை பார்க்குது, தாத்தா உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு பார்க்குறதுக்காக இதை சாக்கா வச்சு பார்ப்பதற்காக சென்றிருக்கிறான் போல இருக்குது. அந்த பெண்ணோட தம்பி பேசலாம் வாங்கன்ட்டு இருசக்கர வாகனத்தில் கூட்டிகிட்டு போய் அவங்க தாய் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போதே கண் முன்பு இந்த கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலை செய்த சிராஜ் என்று நினைக்கிறேன் அந்த பையன் பேர், சூரஜ். அந்த சூரஜோட தாயும் தந்தையும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் இருவருமே உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்கள். இது நான் உடனடியாக தமிழக அரசை குற்றம் சுமத்த விரும்பவில்லை. இதில் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். ஏன்னா ஐவிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கொலை, குற்றவாளியை சரணடைந்து விட்டார். கவனமாக இதை அரசு கையாளும் என்று, காவல்துறை கையாளும் என்று நான் நம்புகிறேன். கொலை செய்தவனுடைய பெற்றோர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இருவரும் காவல்துறை உதவி ஆய்வாளர்களாக இருந்தும் இன்னும் பணி இடைநீக்கம் கூட செய்யப்படவில்லை. இதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்று காலையில் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்க சென்றபோது பெற்றோரை கைது செய்தால்தான் நாங்கள் அந்த நிவாரணத் தொகையை வாங்குவோம் என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இறந்து போன கவின் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். தென் தமிழகத்தில் திருச்சிக்கு தாண்டிய தேவேந்திர குல வேளாளர் மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சமூகம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம், வலுவான சமூகம். தேர்தல் நேரத்தில் அந்த சமூகம் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தால் என்ன செய்வார்கள் என்பதை ஆளும் கட்சியும் உணர வேண்டும், எதிர்க்கட்சிகளும் உணர வேண்டும். இந்த சம்பவத்தை சும்மா விட்டுவிடக்கூடாது என்பதை புரிந்து புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 31 அன்று உரிய நடவடிக்கை கோரி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார். நெல்லையிலேயே ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அரசு இதை கவனமாக கையாள வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த மாரி செல்வராஜ் படம் தரது என்ன படம், அது பரியேறும் பெருமாள். நீங்கள் அந்த பரியேறும் பெருமாள் படம் பார்த்தீங்கன்னா அந்த தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது அதுதான். அந்த படத்தில் ரொம்ப அழகாக, அதுவும் கல்லூரியில் எப்படி இருக்கும், எப்படி சட்டிலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னமும் சமூகம் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது என்பதற்கு இந்த கவினுடைய கொலை ஒரு சிறந்த உதாரணம். இப்போ இந்த பையன் வேலை செய்யாமல் பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு சாராயம் விற்றுக்கிட்டு இருந்தான்னா கூட உங்கள் குடும்பத்தில் கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ கூட பொண்ணுக்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும், ஏமா வேணாம்மா, விளங்காதவன்மா அவனை லவ் பண்ணாதமான்னு சொல்லலாம். இந்த பையன் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணு வீட்டில் ஒன்றும் விவரம் தெரியாதவங்க அப்படின்னா கூட புரிஞ்சுக்கலாம். அவங்க அரசு அலுவலர்கள், அந்த பையன் படித்த பையன் ஒரு ஜாதி ரீதியா அவங்க அண்ணனும் சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறான். அந்த பையனோட தாயார் அரசு பள்ளி ஆசிரியை, அப்பா தான் விவசாயம் பண்ணுறாரு, நல்ல குடும்பம். இன்னொன்று, இவங்க 2 பேருமே போய் திருமணத்தில் போய் இது முடியுமான்றதுக்கு தட் இஸ் நோ கேரண்டி. 6 மாதம் போச்சுன்னா சண்டை போட்டுட்டு பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேசுகிறதையே சகிச்சுக்க முடியல உங்களால். அந்த கொலைப்புன அந்த சூரஜ் என்ற பையனும் சின்ன வயசு தான். அப்போ அவன் மனசில் எந்த அளவுக்கு சாதி வெறி ஊறி இருக்குது சார். இன்னொன்று சார், ஜாதி வெறி இன்றைய கால இளைஞர்கள்ட்ட, அது முக்கியமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய அதை நம்ம அதை எப்படியாவது தவிர்க்கணும்னா நம்ம பள்ளி கல்லூரிகளில் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னதான் நம்ம தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கூட, தண்டனைகள் ஒரு குற்றத்துக்கு தண்டனை தான் தீர்வான்னு கேட்டால் தீர்வு கிடையாது. அதை நடக்காமல் தடுக்கிறது தான் இந்த நீதித்துறையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கப்ப
பள்ளி கல்லூரிகள் இதை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் பள்ளி கல்லூரிகள்லேயே ஆசிரியர்கள் வந்து ஜாதி ரீதியாக பிளவுபட்டு அங்கேயே மாணவர்களை வந்து ஒரு ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே இருக்க யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கப்ப அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ல சார்? இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சாதி அடையாளங்களை மாணவர்கள் அணிந்து வரக்கூடாது என்பதை பரிந்துரைக்கத்தான் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு நியமித்தது. ரொம்ப வரவேற்க தகுந்த குழு. நானே இதெல்லாம் பின்னாடி படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பச்சை கலர் கயிறு போட்டால் ஒரு இதுவான், சிகப்பு கலர் கயிறு போட்டால் ஒரு இதுவான், மஞ்சள் கலர் கயிறு போட்டால் அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு இது ஜாதி, அதுக்காக அந்த கயிறுகளை எல்லாம் கட்டிக்கிட்டு மாணவர்கள் வருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் சந்துரு கமிட்டி இதுக்காக அமைச்சு அந்த கமிட்டி ஒரு பரிந்துரையை கொடுத்திருந்தது. அந்த பரிந்துரைகளை அரசு தூக்கி குப்பையில் போட்டிருக்கிறது. அந்த கமிட்டி ஒரு உன்னத நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. பரிந்துரைகளும் சரியான பரிந்துரைகளே. அதை இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிதிஷ் சொன்னதோடு நான் முழுமையாக உடன்படுறேன். நீங்கள் ஒரு கொலை நடக்குது, அவன் லைஃப் போச்சு, லைஃப் ஆயுள் தண்டனை வாங்கிக்கிட்டு அவன் முடிஞ்சு போச்சு அந்த கதை. திருப்பி இது நடக்காமல் பண்ணணும்னா இளம்பருவத்திலிருந்து மாணவர்களிடையே இதற்கான கற்பித்தலை செய்ய வேண்டும்னு நிதிஷ் சொல்கிறாப்படி. இதற்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அரசு முனைப்பு காட்டியது. ஆனால் அந்த கயிறு கட்டிட்டு வர்றதை தடுத்தோன்னா இந்த சாதி சனமெல்லாம் கோவப்படும். எங்கள் சாதியை கயிறு கட்டக்கூடாதுன்றியா நீன்ட்டு சொல்லுன்றதுக்காக தூக்கி போல போட்டாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு பண்ணுற ஓப்பனிங்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குது. திமுக கவர்மெண்ட்டோட ஃபினிஷிங் எதுலேயுமே சரியில்லை. ஸோ இது பற்றி ஃபர்தராக பேச விரும்பலை. காவல்துறை சரியான முறையில் இதில் நடவடிக்கை எடுக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அரசும் இதை புரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக அந்த பெற்றோர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற அந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. ஸோ அரசும் காவல்துறையும் விரைவாக இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் வேலையை செய்ய வேண்டும். இது ஒரு நெருப்பு பொறி போல் பற்றிக்கிச்சுன்னா அப்புறம் யாராலையும் அதை அணைக்க முடியாதுன்றதை அரசும் காவல்துறையும் உணர்ந்து சரிவர நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், நேற்று வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை தொடர்பாக அவருடைய சகோதரர் கீனோஸ் அவங்க வந்து சிபிஐ கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடையாள அணிவகுப்பு வரிசை நடத்தணும் இல்லையா, அதை ஏன் நடத்தலை அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. என்னது சார் இது? அந்த வழக்கில் ஐவிட்னஸ் இருக்காங்க. ஒரு வழக்கில் கண்ணால் பார்த்த சாட்சிகள், கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இவர்கள் தானா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு சொல்லுவாங்க. பெரிய சிறைகளில் அடையாள அணிவகுப்பு நடத்துறதுக்குனே ஒரு இடம் இருக்கும். ஸோ இதில் இந்த ஒரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட சகோதரர் வீரமணின்னு நினைக்கிறேன், அவரும் காயம்பட்டிருக்கிறார். அந்த கொலை நடந்தபோது அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இவங்க ஒரு 30 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அடையாள அணிவகுப்பு நடத்துவது என்பது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் மேண்டேட்ரி. இதை இந்த வழக்கில் செய்தார்களா என்றால் செய்யவில்லை. இதுதான் தமிழ்நாடு காவல்துறையோட லட்சணம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். சார், இன்னொன்று சார், யாரெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்றத குறிப்பிட்டு வந்து செய்தி ஊடகங்களில் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு சார் அடையாள அணிவகுப்பு நடத்தணும்? இதைத்தான் அரசு தரப்பு சொன்னார்கள். சார், எல்லாருமே பேப்பரில் ஃபோட்டோ வந்துச்சுன்னு சொன்னோன்னே இதை வந்து இந்த அடையாள அணிவகுப்பு நடத்தி அந்த கண்ணால் பார்த்த சாட்சி இவர் தான் வந்து வெட்டினாருன்னு சொன்னதை ட்ரையல் நடக்கும்போது டிஃபென்ஸ் தரப்புலேருந்து உடைப்பாங்க. டிஃபென்ஸ் தரப்பில் இல்லை, தந்தி பேப்பரில் வந்துருந்துச்சு, அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இவர் அடையாள அணிவகுப்பை பார்த்துட்டு சொல்லலைன்னு அதை உடைப்பாங்க. அதை பின்னாடி நடந்துக்கிட்டோம், நியூஸ் பேப்பர் தான் ஐவிட்னஸான்னு கேட்குறாரு ஜட்ஜு. நீங்கள் கேட்டதை நேற்று அரசு தரப்பு சொல்லிச்சு. இன்னொன்று அரசு தரப்பு வைக்கிற ஒரு காவல்துறை வைக்கிற ஒரு காரணத்தை பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியே இன்வெஸ்டிகேஷன் திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்ற இதை கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை பார்க்கும்போது நான் முழுமையாக இந்த ஆவணங்கள்லாம் படித்து பார்க்க போகிறேன். தேவைப்பட்டால் சென்னை காவல்துறை இதை திருப்பி விசாரிக்க உத்தரவிடுவேன், இல்லைனா வேறு ஏஜென்சிக்கு மாற்றினாலும் மாற்றுவேன். இதுதான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற லட்சணமா என்று நீதிபதி அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பட் அருண் வந்து அவசரமாக இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அருண் அவசரமாக இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்திருக்கிறார்ன்றதை நான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆனாங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்தணுன்றது இன்வெஸ்டிகேஷனில் பேசிக்கு. இந்த கோர்ட்டில் போய் ஒருத்தர் வந்து ஒழுங்காக விசாரிக்கல, சிபிஐ விசாரிக்கணும்னு போட்டால், சார் அவங்க ஒய்ஃபே புலனாய்வு திருப்பினா அவங்க ஒய்ஃப் என்ன உச்சநீதிமன்ற நீதிபதியா? அது மட்டும் இல்லை சார், அவங்களோட நிறைய இன்டர்வியூஸில் பார்க்கும்போது 2 அக்யூஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சம்போ செந்திலா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க. ஸோ உண்மை குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தை தான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் காவல்துறை போய் இதை ஒரு காரணமாக சொல்லுது.
இதை வந்து திருவேங்கடத்தை சுட்டு கொன்றதே இந்த வழக்கில் உண்மையை தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டத்துறை செய்த வேலைதான் என்பதை நாம் இதிலிருந்து பலமுறை தொடர்ந்து நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு பிடிக்காதவனை சுட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த பதவியை அருண் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த அப்சர்வேஷனை நம்ம பார்க்கணும். இது ஒழுங்காக ப்ராப்பராக அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு புலனாய்வு செய்யப்படவே இல்லை. அவசரமாக புலனாய்வை முடித்து அவசரமாக அவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டத்தை போட்டு அவசரமாக வழக்கின் விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து முடித்தால் இந்த வழக்கில் உண்மைகள் வெளிவரக்கூடாது, வராது என்பதுதான் அருணுடைய எண்ணம். நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறது என்பதை பார்ப்போம். சார், ஒருவேளை வந்துட்டு நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உண்மையான குற்றவாளியை வேண்டுமென்றே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா சார்? அருண் கொலை வழக்கில் சிறை செல்வார், அவ்வளோதான். வட இந்தியாவில் இதுபோல் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறை சென்றிருக்கிறார்கள். இந்த திருவேங்கடத்தின் என்கவுண்டர் மட்டுமல்லாமல் அருண் செய்த எல்லா என்கவுண்டர்களையும் முத்துசரவண என்கவுண்டரில் ஆரம்பித்து அருணோட ஆளுகையின் கீழ் நடந்த காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரு, ஸ்ரீசிங் ராஜா, இந்த என்கவுண்டர்கள் எல்லாத்தையும் எடுத்து விசாரித்தா அருணுடைய உத்தரவில் பண ஆதாயத்துக்காக அருண் செய்த கொலைகள் அவை என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அருணை சும்மா விடமாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் எப்படிப்பட்ட அதிகாரின்றதை எடப்பாடி கூட பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து அவரோடு உரையாடி கொண்டு சென்ற போதே பழனிசாமி உணர்ந்திருப்பார். அருணை நிச்சயமாக அடுத்த ஆட்சி சும்மா விடாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது வந்துட்டு ஒரு சாதி சாயம் பூசுவது போன்று வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து வழக்கறிஞர்கள் முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அது வழக்கறிஞர்கள் இல்லை, ஒரே ஒரு வழக்கறிஞர் தான், வாஞ்சிநாதன். அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதே நீதிபதியே வந்து அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. என்ன சார் நடந்துச்சு? ரொம்ப வெளிப்படையாகவே நேற்று வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க வேண்டுமா இல்லையா என்ற முடிவை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு அனுப்பி விடுகிறேன், அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு திரு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தொடர்பாகத்தான் நாங்கள் விசாரிக்கப் போகிறோம் என்று இங்கே சொல்கிறாங்க, நாங்கள் அதை பற்றியே விசாரிக்கலை என்று திரு வாஞ்சிநாதன் பேசிய ஒரு வீடியோவை கோர்ட்டில் ப்ளே பண்ணுறாரு. கோர்ட்டில் ப்ளே பண்ணி இதில் சொல்லியிருக்க கருத்தில் நீங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா தான் நான் பதில் சொல்வேன் என்று திரு வாஞ்சிநாதன் சொன்னதும், நான் ஏற்கனவே உங்களை கோழை என்று சொன்னதற்காக வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போது எனக்கு அதில் தயக்கமில்லை, நீங்கள் கோழைதான், உங்களை எல்லாம் எதுக்காக போராளிகள் என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை, நீங்கள் எல்லாம் காமெடி பீஸு அப்படின்ட்டு அந்த என்ன வீடியோனா, அந்த வீடியோவோட தலைப்பு என்னென்னா, அறக்கழகம் என்ற சேனலில் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜாதி பாசம் என்ற தலைப்பில் தம்பை காட்டுறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி பாசம், இதை நீங்கள் இப்பயும் ஒப்புக்கிறீங்களா, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படி கேட்குறாரு. தம்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இப்படியான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டில் ஆமாம் நான் உறுதியாக இருக்கிறேன்றதை நீங்கள் அதை சொல்லணும்ல. அங்கே போயிட்டு இது எனக்கும் தம்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? மீண்டும் மீண்டும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதை இப்போதைக்கு அலைக்கழிக்கணும், ஏர்ன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான முயற்சியா அப்படின்னு எனக்கு யார் வாஞ்சிநாதன் எடுக்கிறதா? எப்படியாவது தப்பிக்கலான்ற முயற்சி தான். வாஞ்சிநாதன் ரெஃபரிங் டு எ கோர்ட் ப்ரொசீடிங் ஆஃப் அ பெஞ்ச் கம்ப்ரைசிங் G.R. Swaminathan and Justice Lakshmi Narayanan remarked that P.S. Raman, Advocate General, was spared because he is a Brahmin and Thiru Wilson, Senior Counsel, was targeted because he is not a Brahmin. இவர் எந்த வழக்கு சொல்கிறாருன்னா அந்த வழக்கை தான் சொல்கிறாரு. In the very same interview, allegation of religious bias was also made. The interview is only a sample. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இது இருக்குது. வாஞ்சிநாதன் probably knows that if he repeats his slander before this court, either in person or in writing, consequences will follow. This speaks for the courage of the man. A person who proclaims himself as an activist must stand by his statement and be ready to take the consequences. He should not evade. அவரோட இன்டர்வியூவே நாங்கள் கோர்ட்டில் ப்ளே பண்ணும்போது நீங்கள் இதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்றதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் என்ன போராளின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அவர் மீது சாதி சாயம் பூசியிருக்கீர்கள், அது வெளிப்படையாக அந்த இன்டர்வியூவில் ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி பாசம் அப்படின்ட்டு அந்த தம்புக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னா, அந்த தம்பில் ஒருவேளை உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்திருந்தால் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே தம்பை மாற்றுன்னு சொல்லணும். இப்போ நானும் போய் பல இடத்துல பேட்டி கொடுத்துட்ருக்கேன், பெரும்பாலும் சரியாக வைப்பாங்க. எங்கேயாவது ரேர் அக்கேஷனில் ஏடா கூடமா நான் சொல்கிறத மாற்றியோ இல்லை திரித்தோ ஒரு தம்பு
அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு தம்பு வச்சுருவாங்க. அது போன்ற நேர்வுகளில் நான் கூப்பிட்டு பாருங்கள், இது மிஸ்லீடிங்கு, வைக்காதீங்கன்ட்டு 1 or 2 இன்ஸ்டன்ஸில் தான் நடந்திருக்கு. பெரும்பாலும் நான் பேசியதில் சரியாக வச்சுருப்பாங்க. நான் இப்போ பேசிய பல்வேறு வீடியோக்களுக்கு நான் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் பேசிய ஒரே ஒரு வீடியோ பற்றி கூட இது நான் பேசவில்லை, நான் அந்த எண்ணத்தில் அதை சொல்லவில்லை, நான் சொன்னது திரிக்கப்பட்டது என்று நான் எங்கேயும் சொன்னதில்லை. நீங்கள் உலகின் மிகச்சிறந்த போராளிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். மனித உரிமை பாதுகாப்பு நடுவம் என்ற அமைப்பை அமைத்து மனித உரிமைகளுக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இப்படி நேரடியாக உங்களை கேட்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் சார் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எழுத்துப்பூர்வமாக புகாரை நீங்கள் தானே அனுப்பியிருக்கீங்க. இப்போவும் தலைமை நீதிபதிக்கிட்டேருந்து அந்த புகார் வெளியாச்சுன்னு சொல்கிறீங்களே ஒழிய அது நான் அனுப்பின புகார் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லலை. ரைட்டா? நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறது இல்லாமல் நீங்கள் பேசுவதை, அந்த குற்றச்சாட்டை ஒரு புகாராக வடித்து நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்புகிறீர்கள். அப்போ அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களான்னு கேட்டால் அது என்ன எழுத்துப்பூர்வமாக வர கேட்கணுமா? நீ பேசின வீடியோ தான் அவன் முன்னாடி போட்டு காட்டுறாரு. ஆமாங்க அப்படி தாங்கன்னு சொல்கிறவன் தான் கம்யூனிஸ்ட்டு. குறைந்தபட்சம் நீங்கள் பேசுவதில் உங்களுக்கு நேர்மை இருக்க வேண்டும் சார். அது இன்னைக்கு மக்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வழக்கு. நீங்க உங்களோட குற்றச்சாட்டுல உறுதியா இருந்தீங்கன்னா அதை பதிவு பண்ணி மக்கள் கிட்ட ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை பயன்படுத்தி இருக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. பாத்தீங்களா, நான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாருன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தானே. அதை விட்டுட்டு இதிலேருந்து இவேடு பண்ணுறதுக்கு ஊரை கூப்பாடு போடுறீங்க. நீங்கள் பேச வேண்டியதானே சார் உங்கள் வழக்கை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு 10 பேரை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? நீங்கள் கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து வச்சு வழக்கறிஞர்கள்லாம் தூண்டி விட்டு போராட்டம் நடத்தி நீங்கள் இந்த ஒரு ஒட்டு மொத்த ஈகோ சிஸ்டமே இதில் இறங்கியிருக்கு. இதை சொல்கிறாரு ஜட்ஜு. ஒட்டு மொத்த ஈகோ சிஸ்டமே இதில் இறங்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு, ஈகோ சிஸ்டம்னா அவர் சொல்கிறது திமுக ஈகோ சிஸ்டத்தை, தி என்டையர் ஈகோ சிஸ்டம் ஹேஸ் கேங்ட் அப் அகைன்ஸ்ட் திஸ் கோர்ட்ன்றதை அவர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் கேங் ஆகிட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறீங்கன்றதெல்லாம் தெரியும். ஓப்பனாக இவர்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கல்ல முன்னாள் நீதிபதிகள், அவர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் மிஸ்டர் வாஞ்சிநாதன், நாங்கள் முட்டாள்கள் அல்லன்னு போய் அங்கே சொல்லுங்கள். நீங்கள்லாம் யாருக்காக பேசுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பிரச்சனை. இது எல்லாம் அடிப்படை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் வெக்கேஷன் பெஞ்சில் மெட்ராஸில் உட்காந்து அந்த வெக்கேஷன் பெஞ்சில் ஸ்டே பண்ணாங்க. அதில் ஆரம்பிக்குது. வில்சனுக்கு ஆரம்பித்தது. நேற்று நான் இந்த நிகழ்ச்சியில் நாம் இது பற்றி விவாதிக்கும் போது இன்றைக்கி இந்த தீர்ப்பில் 11வது பேரால ஜட்ஜு சொல்கிறாரு, we need to make one more clarification. Sun News has carried a ridiculously false and absurd news item. It made it appear as if in response to the public statement made by senior lawyers and retired judges, we have chosen to transfer the case to file. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் சொன்னதுனால நாங்கள் தலைமை நீதிபதிக்கு மாத்திரம்னு சொல்கிறாங்க. we have already clarified our stand with regard to the public statements. நாங்கள் ஏற்கனவே பேசிய தொடர்பாகலாம் தெளிவுபடுத்திட்டோம். இதில் என்ன ப்ரொசீஜர்ன்றதும் எங்களுக்கு தெரியும். பொதுவெளியில் யாரோ 2-3 பேர் அறிக்கை கொடுக்கறதெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏன் இது தவறு, இதை நாம் கண்டிக்க வேண்டும், கண்டித்து பேச வேண்டும்ன்றதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், சில விஷயங்களை உடச்சி பேசிடுவோம். ஒருவன் இந்த ஜாதியில் பிறந்துட்டான்றதுனாலேயே அவனை இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவான்ட்டு நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு மரபு இருக்கிறது. அன்று அப்படி இருந்திருக்கலாம், அவர்கள் ஆதிக்க நிலையில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதே குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் நீங்கள் வைப்பது சரியா? நீங்கள் ஒரு உயர் சாதியை பார்த்து அவன் அந்த சாதியில் பிறந்துட்டான்றதுனால அவன் புத்தியை காமிச்சிட்டான்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நீங்கள் பேசுகிறீங்க. இதே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனை பார்த்து இவன் இந்த ஜாதியில் பிறந்துட்டான் அவன் புத்தியை காட்டுறான்னு நீங்கள் பேச முடியுமா? இது சட்டம் தப்புன்றதுனால நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. இது ஈஸி, அவன் அடிக்க மாட்டான் திருப்பின்றதுனால பேசுகிறீங்க. அப்படி தானே மீனிங் இதுக்கு? நீங்கள் ஒரு 4000 தீர்ப்புகளில் ஒரு 14 தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்ததுனால இவர் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி வேறு ஒரு 20 வழக்குகளை வேறு ஒரு நீதிபதிக்கு எடுக்க முடியுமா? முடியாதா? ஏன் நீங்கள் அதை பேசுவதில்லை? அப்படி நடக்கவே இல்லையா கோர்ட்டில்? இதை ஏன் பிக் பண்ணுறீங்க? இவ்வளவு வேகமாக பேசும் நீங்கள் கண் முன்னால் ஆணவ சாதி கொலை நடக்கிறதே, அதை பற்றி பேசியிருக்கீங்களா? இடைநிலை சாதிகளை சேர்ந்தவர்கள் சாதி வெறியோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேச மாட்டீர்கள். பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை எது செஞ்சாலும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்களா அவன் ஜாதி புத்தியை காட்டுறான்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இது சரியா? கொண்ட கொள்கையில் ஒரு பீரியடில் தந்தை பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பை ஒரு கொள்கையாக எடுத்தார். அதன் வழியாக திமுக வந்தது. நீங்கள் 2025 இதை செய்வது சரியா? சன் டிவி குணசேகரன், சன் டிவியை தவிர வேறு எந்த ஊடகமும் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் வாஞ்சிநாதன் பிரச்சனை இவ்வளவு பெரிதாக செய்தி வெளியிட்டதா? காலை முதல் 3 நாட்களாக சன் டிவியில் இதைத்தான் தொடர்ந்த நியூஸு.
யாராவது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக சொல்லிட்டு அவர் பேரை சொல்லிட்டு தும்முனா கூட ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக திருநெல்வேலியில் ஒரு தும்மினார்னு நியூஸ் கார்டு போட்டுக்கிட்டு இருந்தார் குணசேகரன். அவருக்கு அடிவயிற்றிலிருந்து பிராமண எதிர்ப்பு இருக்கிறது. பிராமணர்களை திட்டுவதை விமர்சனம் செய்வதை தனது வாழ்நாள் லட்சியமாக குணசேகரன் வைத்திருக்கிறார். நான் அவரோடு பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இது உண்மைன்றது எனக்கு பழகதை வச்சு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இதே போல் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை எடுத்து இந்த படுகொலைக்கு காரணமான அந்த சமூகத்தை பற்றி நீ இப்படி நியூஸ் போடுவியா? இடைநிலை சாதிகள் தானே இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, வெட்டுறாங்க. என் அக்கா கூட பேசுவியான்னு பேசுனதுக்கு வெட்டி கொண்டுட்டாங்க ஒரு பையனை. பேசுகிறீங்களா? அதை பிராமணர்னா மட்டும் எல்லா சாதியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பிராமணர்களை அங்கேருந்து அகட்டிட்டு அந்த இடத்துல நீ போய் உட்காந்துக்கிட்டு மிதிக்கணும் தாழ்த்தப்பட்டவனை. இதானே? பிற சமூகங்களை சேர்ந்த நீதிபதிகள் அவர்கள் சமூகங்களை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ண மாட்டாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? வாஞ்சிநாதனுக்கு தெரியாதா? உங்கள் வீட்லேயே வந்து சாக்கடையை ஊற்றுறாங்க, அது அன்னைக்கு நியூஸாக இல்லையா சார்? இந்த சன் டிவி எடுத்தாங்களா? அது ஒரு நியூஸாக எடுத்தாங்களா? குணசேகரனோட லட்சணம் என்னன்றது இந்த மக்கள் சன் டிவியை பார்க்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நியூஸாக இல்லையா நீங்கள் கேட்குறது முக்கியம். அது எவ்வளோ ஒரு பழகிருக்கிறார் அந்த ஆள் என் கூட. சார் சவுக்கு சங்கன்ற ஒரு நபரையே தள்ளி வச்சிருக்காங்க. அது ஒரு நியூஸ் தானே சார் அன்னைக்கு நடந்தது? ஒரு நியூஸ் ஒரு பிட்டு வரல. வாஞ்சிநாதனுக்கு ஜிஆர் சாமிநாதனுக்கு நடக்கிற பஞ்சாயத்தை 3 நாளாயா, ஒரு நாளைக்கு 20 நியூஸ் கார்டு. இவரெல்லாம் பத்திரிகையாளர்னு ஊர் மதிக்கிறது. இதில் கையில் ஒரு விருது வேற கொடுக்குறாங்க இந்த ஆளுக்கு. இப்போ அடுத்து வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ஊடக கல்விக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கு. அதில் குணசேகரன் ஃபேக்கல்ட்டியாக போய் ஜாயின் பண்ணுறாரு. குணசேகரன், கார்த்திகை செல்வன், இவங்க கிட்டலாம் ஜேர்னலிஸ்டம் படித்தா அந்த பசங்க எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்டாக வருவாங்க பாருங்கள். இது போல் எத்தனை செய்திகளை புறக்கணித்திருக்கிறார்கள். இதை மட்டும் நீ ஏன் குறிப்பிட்டு இப்படி போடுற? இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு சிஜேக்கு மாற்றணுன்ட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த 10 நீதிபதிகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேட்டிக்கு அறிக்கை கொடுத்ததுனால தான் அவர் மாற்றணும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எதை வச்சு நியூஸ் போடுற? மிஸ் ரிப்போர்ட்டிங்கில் இது குணசேகரனுக்கு இது விருப்பம். மிரட்டிட்டோம் பார்த்தியா? வி ஆர் நாட் இன்டிமிடேட்னா இதெல்லாம் கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேங்க பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படுறாங்க கிடையாது. நீதித்துறையின் சுதந்திரமே முக்கியம் என்று சொல்கிறார். இவருக்கு பார்த்து இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சாதி மட்டும் ரொம்ப எளிதாக பேசுகிறீங்களே. இடைநிலை சாதிகளோட சாதி வெறிய சாதி ஆதிக்கத்தை நீங்கள் பேசுகிறீர்களா? இப்படி விவாதித்திருக்கிறீர்களா? எல்லாத்தையும் விவாதிங்க. குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பிராமணர்கள் எந்த தலித்தையும் வெட்டி கொன்றதாக வரலாறு இல்லையா? ஆனால் அவங்கள தான் போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணதுக்காக பெத்த பொண்ணையை எரிச்ச பெத்த பொண்ணையும் கட்டினவனையும் எல்லாரும் எரித்த வரலாறுகள் இங்கே இருக்கிறது. அதுக்கு எதிராக குணா எழுது இந்த மாதிரி நியூஸ் போடுவார் அக்ரெசிவா? இப்போ இந்த கெவின்ற பையன் சுட்டு கொண்டானே, ஒரு வரி நியூஸோடு நிறுத்திட்டீங்க. வாஞ்சிநாதனுக்கு மாதிரி கவரேஜ் கொடுங்க. இதுக்கு எந்த சாதி இதை பண்ணதுன்னு போடுங்க. ஜாதி பேர் போடுறீங்களா முதல்ல நீங்கள்? சார், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு சமக்ரா சிக்ஷா திட்டத்து மூலியமா வந்துட்டு நிதியை வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு தரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சார். நேற்று வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்க என்னை பார்த்தால் அது என் வாழ்நாள் பாக்கியம் அப்படின்னு இருந்தாரு. இருங்க, இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு சோதனை வைக்கிறேன். அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன கேட்குறாரு அந்த அறிக்கையில்? யாருக்கு கோரிக்கை வைக்கிறாரு? மத்திய அரசுக்கு, பாஜக மத்திய அரசுக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏன் இப்போது இப்படி கொடுக்குறாரு? அதான் என்ன பார்க்கல அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. அப்போ என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு அவர்? அதான் சார், அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விட்டு வேற கட்சிக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு போல. வேற எங்கே போவார்? தாவேக்காக்கு போகிறதுக்கும் இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்க அறிக்கைக்கும் சம்மந்தம் இருக்கா? பாஜக எதிர்ப்பு. பியூட்டிஃபுல். நீங்கள் சொல்லுங்கள். அதான் சார், கரெக்டா? இது ரொம்ப முக்கியமான அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டும். கரெக்டா? இது வந்து ஒரு நேற்றைக்கு முன்தினமோ மூத்த அரசியல் தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சியே சரியில்லை என்றெல்லாம் சொன்னார் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஓகே, 2024-25க்கான நிதினா இப்போ நம்ம 25-26 நிதியாண்டில் இருக்கோம். 24-25 நிதியை கொடுக்கலன்றது பன்னீர்செல்வத்துக்கு இன்று தான் தெரியுமா? என்னன்னா எவ்வளவு கெஞ்சினா என் கட்சிக்காரன், கெஞ்சினேன், கதறினேன், காலில் உழுந்து கண்ணீராக விட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னேன். கொடுத்தீங்களா அனுமதி? பாசிச பாஜக ஒழிக. கரெக்டாக நிதிஷ் சொன்னார். தாவேக்கு செல்ல வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு, பாசிச பாஜக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு ஏற்கனவே அவர் பட்டும் படாமல் செய்து கொண்டிருக்கிறார். பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டுக்கு நான் வந்து விட்டேன் என்ற செய்தியை விஜய்க்கு உணர்த்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று காலை இந்த அறிக்கை. பாசிச பாஜகவுக்கு
நான் எதிர்நிலைப்பாடு எடுத்து விட்டேன் அப்படின்றது. கூடுதலாக இன்னொரு காரணம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், அமமுகவை உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குவீங்களா என்று கேட்கும்போது நேரம் வரட்டும் பார்க்கலாம்னு பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? இப்போது சாதிய ரீதியில் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர், சசிகலா, டிடிவி ஆகிய 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளாக் ஃபார்ம் பண்ணி அந்த பிளாக்கை வச்சு ஏடிஎம்கேயை மிரட்டணும், பழனிசாமியை மிரட்டணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்துச்சு. டிடிவி இப்போது எதிர்முகாமுக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா இவருக்கு இனிமேல் ஹோல்டே கிடையாது. சசிகலா வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, தேர்தலில் போட்டியிட முடியாது. அதன் காரணமாக இது எல்லாம் சேர்ந்து இதுக்கோட கிளைமேக்ஸாக 5 நிமிஷம் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஸோ இப்போ அடுத்த அரசியல் போக்கிடம் இல்லாமல் தம்பி விஜயின் கரத்தை வலுப்படுத்தலாம் என்று போகிறார். சரி, விஜய் சேர்த்து போகிற சார் போனாங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் நல்ல வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது. இத்தனைக்கும் அந்த சமூக மக்கள் அங்கே நிறையா இருக்கனால சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? சரி, இப்படி பிஜேபி காலில் விழுந்து கெஞ்சின ஒரு ஆளை சேர்த்துக்கிறதுனால விஜய்க்கு இது பலவீனம் இல்லையா? பலவீனமாக தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுவும் அந்த குறிப்பாக இந்த லெட்டர் லீக் ஆச்சு இல்லை, மோடி அவர்களுக்கு எழுதின லெட்ரு, அதுக்கப்புறமா பலவீனமாக தான் பார்க்குறேன். சரி, வேறு எங்கே தான் சார் போவார் அவர்? அது உண்மை. விஜய் சேர்த்துக்குவாரா, சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இப்படியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவர் அங்கே போய் சேர்ந்தாருன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அது விஜய்க்கு பலவீனமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சார் சேர்த்துக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. ஆமாம் சார், சேர்த்துக்குவார். ஏன் சேர்த்துக்குவாருன்னா, அதிகாரத்தில் பங்கு தரேன் வாங்கன்னு 1 வருஷமாக கத்தினுக்கிறாரு. லெட்டர் பேடு கட்சி கூட போல இது வரைக்கும். அந்த குல்லா போட்ட பாயை தவிர யாருமே விஜய் கட்சியை தேடி கூட்டணி என்று இதுவரை செல்லவில்லை. ரைட்டா? 3 முறை முதல்வராக இருந்த ஒருவர் வந்தால் பலம் இல்லையா? பலமோ பலவீனமோ அது இப்போ காலம் தீர்மானிக்கும். ஒரு 300 கோடி எடுத்துகிட்டு வருவார் சார். அந்த 300 கோடியை தான் யாரோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது 800 கோடி. ஓகே, என்ன வெறும் அவர் சம்பாரிச்சதே 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் வெறும் 800 கோடி நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒரு 50% தான் போயிருக்கு. 50% இல்லை, 40% போயிருக்கோம். மீதி இருக்குல்ல, அமெரிக்கா, சிங்கப்பூர் என்று அந்த குடும்பம் முதலீடு செய்யாத நாடே இல்லை சார். மதுரையில் மாநாடு நடத்த போகிறாரு, அதுக்கு காசு கொடுப்பார். இப்போ ஒரு இன்னொன்று, விஜய்க்காக அவர் செலவு செய்கிறாரோ இல்லையோ, தம்பி கூட்டணியில் மட்டும் சேர்த்துக்க, உன் கட்சியோட கூட்டணின்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ஒரு 40 சீட்டை ஒதுக்கிக்க, 40 சீட்டுக்கும் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் விஜய்க்கு இதனால என்ன பிரச்சனை? ஓகே தான் இல்லையா? ஸோ இதற்கான சாத்தியம். சரி, அப்படி ஓபிஎஸும் வரலன்னு வச்சுக்கா, யார் கூட தேர்தலில் போட்டிடுவார் விஜய்? ஒரு பாட்டு சோலோமேனாக இருக்க வேண்டியதான். இல்லை, ஒரு மரியாதை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அது ஒரு வின்-வின் பாலிசி தான். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவரே வந்து விட்டாரே, அதை வச்சு அப்படியே எடப்பாடி அவர்களை கூட எதிர்க்க முடியும் இல்லையா? நாளைக்கு ஒரு வேளை இன்னும் டிசம்பர் ஜனவரிலலாம் டக்குன்னு டிவிக்கே போய் ஏடிஎம்கே கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா இவர் தெருவு கண்படி தான். இன்னைக்கு கதையை பேசுங்க நீங்க, இன்னைக்கு சிச்சுவேஷனு, நாளைக்கு கதை நாளைக்கு. இன்னைக்கு பாஜக இருக்க மாநிலம் சேர மாட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இப்போ பாஜக எதுக்குறேன், தம்பி கூப்பிடு, தம்பி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடு, தம்பி பனையூருக்கு வர்றேன் என்பது தான் அதன் பொருள். ஓவர் நைட்ல இந்த மாதிரி நிலைப்பாடை மாத்திக்கிறாரு. இதுதான்மா அரசியல், பச்சையா தெரியுது. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் மேல என்ன சார் மரியாதை இருக்கும்? அவர் ஒரு இடத்துல போய் சேர்றாருன்னா அவங்க மேல என்ன மரியாதை இருக்கும்? அதையெல்லாம் மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இன்னைக்கு அவருக்கு வேறு வழி இல்லை. அதனால் இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்துக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வந்துவிட்டது. சரிங்க சார், இதை தொடர்ந்து நம்ம போயிடுவோம். தாவேக்கால விஜய் அவர்களோட புகைப்படம் மட்டும்தான் பயன்படுத்தினா, ஆனந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல சொல்லியிருக்காங்க சார். அது என்ன சார், எதுக்கு சார் காரணம்? திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தில் வாரிசு அரசியல் தான் அந்த இயக்கமே. அந்த இயக்கத்தில் வாரிசையும் அறிவித்து விட்டார்கள். திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் எல்லா சுவரொட்டிகள், பேனர்களில் அண்ணா பெரியார் படத்தோடு கலைஞர் படம் இருக்கும். ஸ்டாலின் படத்துக்கு மட்டும் அனுமதி என்று அளிக்கப்பட்டு ஸ்டாலின் படம் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்போது ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த விளம்பரங்களில் எங்குமே திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை தவிர யார் படமும் இல்லை, உதயநிதி படம் கூட இல்லை. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு புஷி படம் பெருசாக இருக்குது, விஜய் படம் பக்கத்தில். யாருக்கு பார்ப்பதில் ஆதரவு? விஜய் அப்போது புஷி ஆதரவு பெற்ற வேட்பாளர் விஜய் என்று இல்லையாங்க சார். நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஆட்டோவில் இதே மாதிரி அவரோட புகைப்படத்தை பெருசாக வச்சுருக்காங்கன்னொன்னையுமே புஷி ஆனந்த் அவர்கள் போயிட்டு எப்பா கிளிங்கப்பா அப்படின்னு கிழிச்ச வீடியோலாம் நான் பார்த்தேன்.
அவரே அதை அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்ல வரேன். சரி, அவ்வளோ நல்ல மனுஷன் சார். அவ்வளோ எஸ்.ஏ. சந்திரசேகர் புஷி ஆனந்த் பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, பார்த்துருக்கீங்களா? தூங்குற மாதிரி. அவ்வளோதான், புரிஞ்சுங்க தம்பி. இப்போ போய் ஆட்டோவில் ஸ்டிக்கர் கிழிப்பேன், வீடியோ எடுத்து சுத்தலில் விடுன்று எல்லாம் அரசியல் எல்லாரும் பண்ணுவாங்க. திரு புஷி ஆனந்த் அவர்கள் முதலமைச்சராகும் கனவில் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. வியப்பாக இருக்கிறதா? எப்படி அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அவரே முதலமைச்சர் ஆசையில தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியில இருந்துக்கிட்டு முதலமைச்சர்னா என்ன சார்? பாண்டிச்சேரி முதல்வர் ஆகலாம்ல? புஷி ஆனந்த் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? பாண்டிச்சேரி. ஆகலாம் அல்லவா? ஏற்கனவே அங்கே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் அது பித்து கொண்டு போகும். இப்படியாவது பிஜேபியை கழட்டி விட வேண்டும், பிஜேபியோடு சேர்ந்தால் தெருவுக்கு தான் போகிறோம் என்பதை திரு என்ஆர் காங்கிரஸின் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் உணர்ந்து எப்போது பிஜேபியை கழட்டி விடுவது என்று தீவிரமாக இருக்கிறார். அன்றைக்கி விஜய் பிறந்த நாள்னா அந்த விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொடி பிடிச்சிக்கிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வழியாக முதல்வரின் கார் செல்கிறது. காரை நிறுத்துப்பான்னு சொல்லி இவர் வாங்கி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருக்கார் ரங்கசாமி. அதை எதம்பி ஃபோட்டோ எடுத்தியா, போடு போடு என்று சொல்லி விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து சாக்லேட் கொடுத்த புதுவை முதல்வர் அப்படின்ன உடனே நம்மளா பார்க்குறவங்க கூட்டணி தான் போல இருக்கு என்று நினைத்து கொள்வோம் என்று இவராக இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் முதல்வராக போகிறீங்க, அதுக்கு நானே முதல்வராகிட்டா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ரங்கசாமி கேட்பாரு. துணை முதல்வராரு, அது ஒன்றும் தப்பு இல்லையாங்க சார்? இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய், புதுவை பாண்டிச்சேரி முதல்வர் புஷி ஆனந்த். அதனால இப்போ திரு விஜய் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, பின்னடைவும் இல்லையே. ஒன்றும் இல்லை, ஆகிறதுக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்கிறேன். அதனால தான் இங்கேருந்தே கேம்பெயினை லான்ச் பண்ணலான்றதுக்காக தான் புஷி ஆதரவு பெற்ற முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறார். இதை விஜய் உணர்ந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க தான் என் படம் மட்டும்தான் இருக்கணும், மூடிட்டும் ஸ்டிக்கரை மாற்று என்று சொல்லிவிட்டார். கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். அன்று நமது நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் கதை கேட்க தொடங்கிவிட்டார். தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன். விஜய் தரப்பிலிருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது. தீவிர அரசியலில் இருக்கிறார். இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அத்தாரிட்டேட்டிவாக விஜய் தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தினார்கள். அந்த கிளாரிஃபிகேஷனை வச்சுறேன். ஏற்கனவே நமக்கு வந்த தகவல் மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஷூட்டுக்கு போயிடுவார், கதை கேட்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ட்டு. இல்லை, அதெல்லாம் இல்லை. தீவிர அரசியலில் இருக்கிறார். தீவிர அரசியலில் இருப்பதாகத்தான் இதுவரை, இதுதான் ஜனநாயகன் கடைசி படம் என்ற அவரது முடிவில் இப்போது வரை மாற்றம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த சொன்னாங்க. அதனால் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களுக்கும் புதுவை முதல்வர் வேட்பாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சார், இதுக்கு நடுவில் சார் எங்கள் அண்ணன் போர் அறிவிச்சிருக்காரு. யார் கூட? ராஜபக்சே கூடவா? இல்லை, பெரிய அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் போர். எங்கள் தலைவர் எங்கள் சீமான் அவர்கள் போர் அறிவிச்சிருந்தாரு. உங்கள் தலைவரா ஆடு மாடுகளுக்கு தலைவரா? ஏன்னா அவர் நடத்துகிற கூட்டத்தெல்லாம் பார்த்தா அவர் யாருக்கு தலைவர் தெரியல. சரி சொல்லு. ஒன்று சினிமாவா சித்தாந்தமான்னு சொல்லிட்டு போர் அறிவிப்பு விட்டுருந்தாரு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு போர் முழக்கத்தை வெளியிட்டாரு. இப்போ சடனாக அங்கிட்டு போர் இது மழை காலம் போல இங்கிட்டு போரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு அதை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு போர் கிளம்பிட்டாரு. இப்போ சொல்லியிருக்காரு, ஒன்றுமே இல்லாதவங்களை எதுக்கு ஒய் பாதுகாப்பு, இசட்டு பாதுகாப்பு ஒய் என்று கேட்டிருக்கிறார். தனது நிதானத்தை திரு சீமான் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய இந்த மாதிரியான பேச்சுக்களிலிருந்து தெரிய வருகிறது. ஒருவரை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். அன்னைக்கு சொன்ன விமர்சனம் கூட அந்த வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று தேசியம் என்று சொல்லுங்கள் அல்லது திராவிடம் என்று சொல்லுங்கள், இரண்டும் முரண்பட்டவை. தேசியம் திராவிடம் ரெண்டையும் நான் ஏற்றுக்கிறேன்றது எப்படி ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பது ஒரு சரியான அணுகுமுறை, சரியான விமர்சனம். ஆனால் இது லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர் அப்படின்னா சீமான்கிட்ட இருக்கிறதே ரசிகர் கூட்டம் தான். சீமான் இந்த அளவுக்கு பேசலைன்னா எவனாவது சீமான் பின்ன நிற்பானா? சீமானோடு இன்று சீமான் பேசும்போது விசிலடித்து கொண்டு சுற்றும் இந்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர்களா? அண்ணன் தொண்டை நரம்பு புடைக்க பிரமாதமாக பேசுகிறாரியா. அப்துல் கலாமே காமராஜர் கட்டின ஸ்கூலில் படித்தாருன்ட்டு அடித்து அவர் பாட்டுக்கு விடுறாரு. காமராஜர் நிகழ்ச்சி இன்னொன்று வேறு சொல்லியிருந்தார். அந்த நிகழ்ச்சியில தான் இதை சொல்லியிருந்தாரு. காமராஜருக்கு அடுத்து ஒரு ஆட்சிண்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், நேராக காமராஜரோட பேரன், அதனால் நான் தான் நேராக அடுத்ததுன்ட்டு. இந்த விஜயோட இந்த பாதுகாப்பு பற்றி இந்த விமர்சனம், ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் ஒய்பிரிவு பாதுகாப்புனா ஒய்பிரிவு யாருக்கு கொடுக்கணும், த்ரெட் அசஸ்மெண்ட் என்னன்றதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம். உங்களுக்கு இன்னொன்று கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வேணா நீ கேட்டு வாங்கிக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கான தேவை என்ன?
திரு சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு எல்லாமே முதல்வரை சந்தித்த பிறகு அவருடைய பேச்சில் இந்த ரசிகர் கூட்டம், லட்சிய கூட்டம்ன்றது இது எல்லாமே அந்த நிலைப்பாடில் மாற்றம் இருக்கா? ஆளுங்கட்சியில் இருக்கிறவனை எதுக்கிறதுக்காக தான்ப்பா அவன் பின்னாடி வர்றான் இந்த இளைஞர்லாம். திராவிடம் என்று சொல்லி 60-70 ஆண்டுகளாக 2 கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன. தமிழர்களுக்கு அதிகாரம், தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு அதிகாரம் என்ற ஒரு 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 கொள்கையை கையில் எடுத்ததுனால தான் இன்றைக்கி இவங்க எல்லாம் நரம்பு புடைக்க என்ன நல்லா பேசுகிறாருன்னு உங்க பின்னாடி வர்றது. போய் சினிமா நீங்களே சொல்வது போல் ஒரு சினிமா நடிகர் என்று வைத்துக்கொள்ளலாம். சினிமா நடிகர் கூட போய் சண்டை போடுறதுனா அதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன் 12 வருஷம் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தேன். இப்போ தானே வந்தார் விஜய். அதில் என்ன சார் தப்பு? திரு விஜய் அவர்களை பற்றி திரு சீமான் பேசுகிறாரு அப்படின்னா விஜய்க்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு, விஜய்க்கு எதிராக பொசிஷன் பண்ணிக்கிறது காலத்தின் தேவை காரணமாகவா திமுகவின் தேவை காரணமாக என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இதற்கான விடை கிடைத்துவிட்டோம். 2 திராவிட கட்சிகளை ஒழிப்பது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அரசியல் தொடங்கிட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து உங்களோட அந்த லட்சியத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு விஜய்க்கு பின்னாடி போய் விஜய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா திமுகவின் தேர்தல் நலனுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். திடீர்னு ஏன் மாறுது? 1.5 வருஷம் ஆச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு. அவன் என் தம்பி என்னை திட்டினாலும் நான் பொறுத்துக்க வேண்டியதானே போன வாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஏன் இந்த நிலைப்பாடு? இப்போ நடுவில் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டார்? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு விஜய் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அல்காரிதம் எது சொல்லியிருக்கும் போல சார், விஜயை பற்றி பேசினா நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. அல்காரிதம்லாம் சொல்லலை, முதல்வர் சொல்லியிருப்பார். வேறு ஒன்றும் இல்லை. சிஎம் போய் பார்த்தாங்கல்ல, அதான் அந்த பேமெண்ட் மேட்டர்லாம் சொன்னேன்ல வீடியோவுக்கு 2. இன்னொன்று சொல்கிறாரு, கொள்கைவாதிகள் எங்களோட ஆட்கள், அவங்களோட ஆட்கள் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கட்சியில் இருக்கிறவரே பேசும்போது அவ்வளோ மேடையில் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. என்ன கொள்கையை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? என்ன கொள்கை அவருக்கு இருக்குது? இந்த அநாகரிகமாக பேசுகிறதாம்மா கொள்கை? என்னமா 10 வருஷமாக சீமா கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது கூடவா தெரியல? சார், அந்த நிக்கிதாவை பற்றி பேசும்போதெல்லாம் சார் சொல்லக்கூடாத வார்த்தை அது. நிக்கிதா பண்ண தவறா இல்லையான்னு சட்டம் பார்த்துக்கும், ஓகேவா? அது வந்து நீங்கள் ஒரு பெண்ணை தவறான வார்த்தைகள்லாம் குறிப்பிடுறீங்க, அது எல்லா பெண்களுக்கும் தானே பொருந்தும். அந்த கட்சியோட தராதரமே இவ்வளோதாம்மா. அப்படி பேசுகிற ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டே சுற்றுறாருன்னா சீமான் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. திடீர்னு வந்து அந்த ஆளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் பேசுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு எங்கே போனாலும் கூட கூட்டு போகிறது. சிஎம் வீட்டுக்கு போனால் சிஎம் வீட்டுக்கும் கூட்டு போகிறது. அப்போது அவர் பேசுறது எல்லாமே உங்களுக்கு உடன்பாடுன்னு தானே அர்த்தம். அட்லீஸ்ட் நாங்கள் அப்படி தானே புரிஞ்சுப்போம் பார்க்குற மக்கள். அது உண்மை தானே. இவர் பேசுகிற ஃபோனில் பேசின உரையாடல் எல்லாம் அவரே பதிஞ்சு வச்சுருக்காரு. அதில் வெளிவந்ததுலாம் எப்படி பேசியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதோட நீட்சி தான் இந்த யூடியூப் சேனல். இல்லை சார், இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஆடியோஸை தாண்டி திரு சீமான் அவர்களோட ஆடியோஸ் தான் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் திரு சீமானுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அவரோட எல்லா பர்சனல் ஆடியோஸையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அது உண்மை தானே. அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்களுக்கு பயம் வரும் தானே சார். அது உண்மைதாம்மா. எதுக்கு கூட வச்சுக்கிட்டு சுற்றுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கூட கூட்டிட்டு சுற்றுறாரு. எங்கே போனாலும் வாப்பா தம்பின்னு கூட கூட்டு வச்சுக்கிறாரு. இன்னொன்று வசூல் பண்ணி தருவாங்க. இவரே போய் எல்லா இடத்துலையும் பேச முடியுமா? யார் வந்து திரு சீமானை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையே தொடர்ந்து விமர்சனம் பண்ணி சீமான் அவர்களுக்கு நேர் எதிராக நிறுத்திடுறாரு. அதில் அவர் சக்ஸஸ் ஆயிட்டார்ல இன்னைக்கு. அந்த கவலை சீமானுக்கே இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்பட வேண்டியது சீமான். இல்லை, விவரம் அண்ணனுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். அண்ணனுக்கு விவரம் வந்துச்சுன்னா அதாவது சீமானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசி சீமான் அண்ணன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருன்ற நான். அவரு விடுமா, சீமானுக்கே அறிவில்லை, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? அவர் சீமான் அவர்கள் வந்துட்டு எப்படியாவது கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா கூட இருக்காலே எப்படியாவது யூடியூப் வளர்ப்போம் போடு, ஏதாவது இடக்கு முடக்கா பேசுவோம் வைக்கிருக்காரு. அதுதான் இந்த கட்சி, அது ஒரு யூடியூப் கட்சி. விடுங்க சார். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 கழிப்பறைகளை சுத்தம் செய்யறதுக்காண்டி ஒரு 1000 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனால் கழிப்பறைகளை பார்த்தா ரொம்ப கேவலமான, நம்மளால உள்ளே போய் நிற்க கூட முடியாது, அவ்வளோ ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்கு மறுபடியும் வேற ஒரு 1000 கோடி வந்துட்டு செலவு செய்யறதுக்கு திட்டம் வச்சுருக்காங்களா சார்? 2 விஷயங்கள். எவ்வளவுதான் இந்த அரசை விமர்சித்து பேசுவது என்று புரியவே இல்லை. ரொம்ப டீட்டெயிலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே இந்த சென்னை மாநகராட்சி பராமரிக்கக்கூடிய கழிவறைகளை பற்றி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு வருஷத்தில் 10 ஸ்டோரிஸ்க்கு மேலே வந்திருக்கும். 10,000 பொது கழிப்பிடங்கள், 1260 இடங்களில் 10,000 பொது கழிப்பிடங்கள் 620 கோடி செலவு செய்து முடித்து விட்டார்கள். 620 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. இது போக சிங்கார சென்னை என்ற திட்டத்தின் கீழே நடமாடும் கழிப்பறைகள்னு 50 கோடியில் ஒரு திட்டம் போட்டு அதுவும் எங்கே போச்சுன்னு தெரியல. நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த கார்ப்பரேஷனும் சிஎம்டிஏவும் அப்பட்டமாக பகல் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அண்டு இந்த செய்தியாளர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் ரம்யா ஸ்ரீ என்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் இந்த கழிப்பறைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று கழிப்பறைகள்லாம் இருக்கான்னு பார்த்தா சில இடங்களில் கழிப்பறைகளே இல்லை, சில இடங்களில் கால வைக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. இது ஒரு செய்தி என்று பார்த்தால், இன்னொரு செய்தி,
சமீபத்தில் இந்த அரசு மாணவர் விடுதிகளை எல்லாம் சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்கிறேன்ட்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஜெய் கணேஷ் என்ற செய்தியாளர் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சமூக நீதி ஹாஸ்டலு, வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டலுக்கெல்லாம் சென்று நேரடியாக பார்த்தபோது அரசு இந்த சமூக நீதி விடுதிகளில் வைஃபை இருக்கிறது, லைப்ரரி இருக்கிறது, இதுபோல் நிறைய வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உணவில் புழுக்கள் இருக்கிறதுன்ற அந்த புழுக்கள் இருக்கக்கூடிய படத்தோடு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியே வந்திருக்கிறது. இது போக இங்கிலீஷ் ஹிந்து, தமிழ் ஹிந்து மற்றும் ஒரு மேகசின்னு சப்ளை பண்ணுறது இந்த ஹாஸ்டலுக்கு சப்ளை பண்ணி இந்த பசங்க படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முரசொலியை தவிர வேறு பேப்பர் வரது இல்லையா? சமூக நிதி விடுதின்ட்டு பேர் வச்சு சோறு வச்சுன்றது மாதிரி சோத்தில் புழுவோடு இருந்துச்சுன்னா இவன் எப்படியா தங்குவான்? இந்த சமூக நிதி விடுதின்ற இந்த பெயர் மாற்றத்தை எவ்வளவு படோடமாக விளம்பரம் செய்தார்கள் நீங்கள் பார்த்தீர்களா? இந்த திமுக நிலைவத்தவன்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெயர் மாற்றத்தை பார்த்ததில்லைன்னு. சோறு கூட ஒழுங்காக வசதி இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா தரையில் கால் வைக்க முடியாதபடி இருக்குது. ஒரு விடுதியில் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சம்பை சுத்தம் பண்ணாமல் அந்த தண்ணியில் குளித்து உடம்பு பூரா மாணவர்களுக்கு அரிப்பு ஏற்பட்டுருக்கு. ஏழை பையன் அங்கே தங்குறன்றதுனால தானே நீங்கள் இதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க. ஒரு வைஃபை கொடுக்குறதுல என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இல்லம் தேடி மருத்துவம்ட்டு ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? இல்லம் தேடி கல்வின்னு ஆரம்பிச்சாங்களா? வீடு தேடி மருத்துவமனைன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு திட்டம் இங்கே நடக்குது. அது அவங்கெல்லாம் வந்து அம்மா கிளினிக்குன்னு வச்சாங்க, நீங்கள் கிளினிக்கு போகணும், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கே அனுப்புகிறோன்ட்டு ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கா? எங்கே போச்சு அந்த திட்டம்? வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்னு சொன்னாங்களே, ஆரம்பித்தாங்களே, செஞ்சாங்களா, செயல்படுத்தினாங்களா? இந்த சமூக நிதி ஹாஸ்டல்னு பேரை மாற்றிட்டு அவர் அடிப்படை வசதி கூட இல்லை. இந்த உணவுல புழுவோட எப்படிப்பா சாப்பிடுவாங்க சார்? இதே போன்று சார் தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில், கல்லூரிகள்லையும் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா உணவு அதிகாரிகள் போய் தர்பூசணி பழத்தை தொடச்சி ரசாயனம் எதுவும் தடவி இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்றவங்க ஏன் சார் இந்த அரசு ஹாஸ்டலில் போய் பார்க்க மாட்டாங்க, அந்த தனியார் விடுதிகளில் போய் பார்க்க மாட்டாங்க? இன்னொன்று சொல்கிறேன் கேளு. இப்போ செய்தி வந்திருக்குல்ல, இந்த செய்தி வந்த பிறகு கூட இந்த அரசு இதை மேம்படுத்தாது. கக்கூஸ் மேட்ரு மட்டும் 3 மாதத்தில் நம்மளே 4 ஷோவில் பேசியிருக்கோமா? ஒரு சீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 800 ரூபா செலவு பண்ணுறாங்க. பார்க்கிங் மேட்ரு பேசியிருக்கோமா? கொஞ்சமாவது திருத்தம் நடந்துச்சா? இப்போ ஏற்கனவே 1000 கோடி கக்கூஸ்க்கு கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு துணிச்சலாக அப்பட்டமாக கொள்ளையடிக்கிறார்கள் தெரிகிறதா? இப்போது திரு வாஞ்சிநாதன்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்காக நின்னோம், போராட்டங்களை பண்ணோன்றாரு. இப்போது இந்த ஆட்சியில் இந்த மாதிரி அவலங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் சுத்தமாக வாயே திறக்கிறது இல்லை. அப்போது பிஜேபியோட அண்ணா ஹசாரே தானே இந்த வாஞ்சிநாதன். ஆமாம், திரு சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிற மாதிரி போராளியா நீங்கள் ஒரு காமெடி பீஸு அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தானே? 4 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு போல போராட்டம் பண்ணுறதுக்கெல்லாம். மறந்துட்டார். 4 வருஷமாக போராட்டத்தை மறந்து விட்டார். போராட்டம் பண்ணுற தேவை குறைஞ்சிருச்சு போல, எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. எல்லோருமே இது போல போலி போராளிகளாக இருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஆகியவற்றில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லை. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு எல்லா நியமனங்களிலும் கொடுக்கப்படக்கூடிய 18+1 19% இடஒதுக்கீடு இந்த நியமனங்களில் பின்பற்றப்படுவது இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த விதிகள் வெளியிட்ட 2017ஆம் ஆண்டு இந்த விதிகள் வெளியிட்ட உடனேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் பெயரிலேயே வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்து இது டிசம்பர் 2023 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 2023 இதற்கான தீர்ப்பை கொடுத்து, இல்லை அதில் அரசு இதுன்னா திராவிட மாடல் அரசு வந்து விட்டது. சரியா? அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறது சரியா தப்பா? நீ சொல்லுங்கள், சரியா தப்பா? சரிதான். குறைந்தபட்சம் அவர்களை நீங்கள் கை தூக்கி விடணும். ரைட்டா? அப்போது அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள், திராவிட மாடல் அரசின் தலைமை வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் இது வந்து ஒரு கான்ட்ராக்டு, ஒரு ஒப்பந்தம், இது நிரந்தரமான ஒரு நியமனம் கிடையாது, நாங்கள் தற்காலிகமாகத்தானே இதை நியமிக்கிறோம், அதனால் இதில் இடஒதுக்கீடு அவசியமில்லை என்று அரசு தரப்பில் திமுக அரசு வாதாடி, சரி இதில் இடஒதுக்கீடு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதற்கு பிறகு திருமாவளவன் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்கணும்? மேல்முறையீடு பண்ணியிருக்கணும். இதுவரை இவர் திருமாவளவன் மேல்முறையீடு செய்யவில்லை. என்னவென்று விசாரித்தால்
திருமாவளவனுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு உறவினரான மாலதி என்ற வழக்கறிஞருக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நியமனம் வழங்கிவிட்டார்கள். இது இவங்க ஒப்பந்தம்னு சொல்கிறாங்களே, இப்போ இந்த ரீசெண்டாக அவங்க இந்த திருமாவளவன் ரிலேட்டிவுக்கு போட்ட இந்த இதிலேயே 2 ஆண்டுகளுக்கு அரசு வழக்கறிஞர்களாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 2 வருஷம்னா இப்போ உங்களுக்கு அஷ்யூர்டாக ஒரு இன்கம் வருது. இதில் ஷெட்யூல் காஸ்ட் எப்படி கொடுக்காமல் இருப்பீங்க? இந்த நியமனங்கள் எல்லாம் எப்படி நடைபெற்றது என்றால், வில்சனு, என்ஆர் இளங்கோ இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஜூனியரை பூரா அரசு வழக்கறிஞர் ஆக்கிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் இது நடந்தது. யார் யாரெல்லாம் என்ஆர் இளங்கோ பிடிக்கிறாங்களோ அவங்க கவர்மெண்ட் அட்வொகேட், வில்சன் யார் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க கவர்மெண்ட் அட்வொகேட். இவங்க 2 பேருக்கும் சண்டே நடந்துச்சு. இதில் யார் ஜூனியர் அதிகம் உள்ளே போத்துறதுன்னு. ஏன் இதில் அரசு வழக்கறிஞராக வேண்டும் என்று நியமிக்கிறார்கள் என்றால், 2 வருடம் அல்லது 5 வருடம் அரசு வழக்கறிஞர்களாக பணியாற்றினால் அவர்கள் நாளை நீதிபதிகள் ஆவதற்கு இது உதவும். ஸோ அறகுறையாக எதுவுமே தெரியாதவர்களை எல்லாம் இவர்கள் அரசு வழக்கறிஞர்கள் ஆனது. நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் பற்றி இது பேசும்போது ஒன்று குறிப்பிட்டீங்க. இப்போது தான் எனக்கு ஞாபகம் வருது திடீரென்று. அவர் ஜிஆர் சுவாமிநாதன் இந்த ஈகோ சிஸ்டமே எனக்கு கேங்கப் ஆயிருக்குன்னு சொல்கிறத ஏன் ஈகோ சிஸ்டம் என்று சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது, எங்களுக்கு பண்ணை அடிமைகள் போல அத்தனை பேரும் நடந்து கொள்ள வேண்டும், நீதிமன்றமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திமுக விரும்புகிறது. உங்களுக்கு நினைவு இருக்கும், ஆர்எஸ் பாரதி அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதிபதி பதவி திமுக கவர்மெண்ட் போட்ட பிச்சைன்னு பேசினாரா இல்லையா? அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து அந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் மீண்டும் விசாரிக்கணும் உத்தரவு போட்டப்போ அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவரையும் சாதியை சொல்லி விமர்சனம் பண்ணார். ஆர்எஸ் பாரதியை விமர்சனம் பண்ணார். அதோட நீட்சி தான் ஜிஆர் சுவாமிநாதன் மீதாக இருக்கக்கூடிய அட்டாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இங்கே நீங்கள் இந்த கிரிமினல் வழக்கறிஞர்களோட தலைவராக நியமிக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்டு அட்வொகேட் ஜெனரல், இது 2ம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுங்க. இதர நியமனங்களில் இடஒதுக்கீடு குறைந்தபட்சம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு 19% இடஒதுக்கீடு கொடுக்குறதுல திமுக என்ன பிரச்சனை? இதை எதிர்த்து கோர்ட்டில் போயிட்டு இது கொடுக்கூடாதுன்னு எதுக்கு சண்டை போட்டீங்க? உங்கள் கூட்டணி கட்சி தானே வழக்கு போட்டிருக்காரு. 2017 அதிமுக அரசு இருக்கும்போது வழக்கு போட்டாரா? இப்போ நம்ம ஆட்சி வந்துருச்சுங்க, நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்க, நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதுக்குறீங்க சார்? நேற்று உச்சநீதிமன்றத்தில் உங்கள் வழக்கு வந்துச்சு சார். என்ன சார் நடந்துச்சு? அது என்ன வழக்கு என்றால் 2 வழக்குகள். ஒன்று, இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனங்கள் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருக்கிறது, இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நீதிபதி திரு ஜிஆர்எஸ் தலைமையிலான அமர்வு இந்த ஏற்கனவே இதுவரை வாகனங்கள் வாங்கியுள்ள 213 பேர்கள் உண்மையிலேயே துப்புரவு தொழிலாளிகளா, துப்புரவு தொழிலாளிகளின் வாரிசுகளா என்பதையெல்லாம் சரிபார்த்து, அவர்கள் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சரிபார்த்து, இந்த பட்டியலை முழுமையாக சரிபார்த்து வழக்கு தொடுத்தவரிடம் நீங்கள் மெட்ரோ வாட்டர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. 6 வார காலத்திற்குள் அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தது. 6-8 போட்டிருந்தாங்க. அதில் அந்த நேரம் முடிந்து விட்டது என்று அவர்கள் இப்போது மேலும் ஒரு 4 வாரமோ 6 வாரமோ அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தேவையில்லை என்று அந்த அமர்வு போட்டிருந்தது. அதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தேன். கூடுதலாக நம்ம வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் அள்ளி ஊற்றி தாக்குதல் நடைபெற்றது தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு சிபிசிஐடி 8 வாரத்துக்குள் முடிக்கணும்னு போட்டிருந்தாங்க. அதற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 வழக்குகளை இணைத்து நான் இந்த ஊழலை கண்டுபிடிச்சதுனால தான் என் வீட்டில் இப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னு போட்டோன்னே 2 வழக்குகளிலும் தமிழக அரசு, மெட்ரோ வாட்டர், தமிழ்நாடு டிஜிபி ஆகியோர், சிபிசிஐடியோட ஐஜி ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு போட்டிருக்கிறது. அது இவங்க பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு தலை சுற்றல் காரணமாக நம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அவரை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் சில நியூஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருடைய மருமகன் அவரை அழைத்து செல்கிறார், பத்திரமா உட்காருங்க மாமா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்தேன். இது என்ன சார் தகவல்? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மாப்பிள்ளை சார் ஃபாரின்லேயே இருந்தார், ஸோ இப்போ திரும்ப சென்னைக்கு வந்துட்டார் போல இருக்கே. மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியது யார்? கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணன் சொன்னது தான் கீதோபதேசம். சரியா? மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியது போல 2026 நடைபெற இருக்கக்கூடிய தமிழக போரில் அர்ஜுனன் என்ற மு.க. ஸ்டாலின் வெற்றி வாகை சூடுவதற்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தேரோட்டியது போல
சபரீசன் தேரோட்டி மாமனாரை அழைத்து செல்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரண காட்சியாக உங்களுக்கு இது தோன்றினாலும் இதற்கு பின்னால் பல கதைகள் இருக்கின்றன. அதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், சபரீசன் தான் 21 தேர்தலுக்கு, ஏன்னா 2014, 16, 19 ஆகிய 3 தேர்தல்களில் திமுக செலவு பண்ணி ஓஞ்சிட்டாங்க. கையில் வெற்றி இல்லை, ஆட்சி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 21 தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட கட்சிக்காரனால் செலவு பண்ண முடியல, கட்சியில் ஃபண்ட்ஸ் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது இந்தியா முழுக்க சென்று தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து ஃபண்டு மொபைலைஸ் பண்ணி திமுக வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்தது திராவிட மாப்பிள்ளை சார் திரு சபரீசன் அவர்கள் தான். அதனால தான் அந்த புகைப்படம் கூட கூகுளில் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போய் மாமனாரை உட்கார வச்சுட்டு பின்னாடி பெருமையோடு நின்று நான் உட்கார வைத்தேன் என்று இருந்தார். வந்த உடனே தான் ஆட்சியில் உட்கார வச்ச மறுநாள்லேருந்தே அதிகாரிங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கல்ல. போய் இவருக்கு அதிலே போகிறது, சார் எங்கே போனாலும் இந்த மாப்பிள்ளை பற்றி தான் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. இவரும் போய் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய்ட்டு வாட்ச் கிச்சு இப்படின்னு காமிச்சு சீனக்கின போட்டுட்டு இருப்பாரு. நான் வேறு எடுத்து சொல்லி 33 கோடி வாட்ச் வாங்கியிருக்காரு, ரோஸ் மில் வாட்ச் வாங்கியிருக்காருன்னு போட்டு விட்ருவேன்னா மாப்பிள்ளை மேலே தான் ஒரே கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறோன்னா இவர் வீட்டுக்கு போய் அன்னிக்கிட்ட சொல்லிட்டாரு. அது என்ன எப்போ பார்த்தாலும் மருமக மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, அது வெளிநாட்டில் இருக்க சொல்லு வரோம் நான் சொல்லுன்ன உடனே அவர் வருடத்தில் 10 மாதங்கள் அல்லது 11 மாதங்கள் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்திலே இருப்பார். கட்சி அஃபேர்ஸ்லேயும் அவர் எதுவும் சேர்த்துக்கிறதே இல்லை. இதற்குள் மகன் தேர்தல் சமயத்தில் எம்எல்ஏ ஆனார். அதுக்கு பிறகு மகன் அமைச்சராகிறார், அடுத்து துணை முதலமைச்சராகிறார். அதுக்குள்ளே மருமகனுக்கு மனதை வெறுத்து விட்டது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆட்சியில் கொண்டு வந்து வச்சேன், நான் சொன்ன ஒருத்தனுக்கு ஒரு டெண்டர் போட முடியல, எனக்கு நெருக்கமான ஒற்றை எழுத்து நிறுவனம் கூட ஒரு பழையபடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியல என்று மன வருத்தத்தில் இருந்தார். அப்பவும் வந்து நீ வெளிநாட்டில் இரு அப்படின்ட்டு தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். இதற்கு நடுவே மகனுக்கு இவ்வளவெல்லாம் கிடைத்தாலும் மகனோட கிரீவன்ஸ் என்னென்னா, நான் சொல்கிறது அருண் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிறது டேவிட்சன் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிறது செந்தில் வேலன் கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த தினேஷ் பாயா கூட நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். எதுக்கு தான் என்னை துணை முதல்வர்னு உனக்கு பேரை கொடுத்து நீங்கள் என்னை உட்கார வச்சுருக்கீங்க? நான் போய் ஏதாவது சொன்னாலும் போய் ஒரு வந்து சார் அப்பா இவரை வந்து இந்த போஸ்ட்டுக்கு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்பா வந்து சார் பையன் இப்படி கேட்குறான்ட்டு யூசிக்கிட்ட தான் கேட்குறாரு. ஐயோ அவரை போட்டிங்கன்னா அவள் தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர், எனக்குன்னா அவர் அங்கே போகிறதா தான் நீங்கள் என்ன மாற்றிக்கிங்க அப்படின்னு ஒரு யூசி. சார் நீங்கள் ஏன் சார் இதுக்காகலாம் போகிறீங்க, விடுங்க தம்பி, நீ சும்மா சின்ன பையன் கம்னு என்று விடுவார். 4.5 வருஷமாக பேர் தான் துணை முதலமைச்சர், என்னால் ஒரு பியூனு போஸ்ட்டு கூட என்னால் போட முடியல, எதுக்கு இந்த பதவியில் என்னை உட்கார வச்சுருக்கீங்க, இனிமேல் எல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க என்று மகன் முறுக்கி கொள்ளவும் வேறு வழி இல்லாமல் உடல்நிலை கருதி இந்த நேரத்தில் 26 தேர்தலுக்கு தேரோட்டியாக சபரீசனை நியமிக்கலாம் என்று பாண்டவர்களின் தலைவரான அர்ஜுனன் முடிவெடுத்து, நீ ஃபஸ்ட்டு ட்ரையலாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்தே வண்டி எடு என்று சொல்லி வண்டி எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். ஸோ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் 26 தேர்தலுக்கு 10 வியூக வகுப்பாளர்கள் வைத்திருந்தாலும் தலைமை வியூக வகுப்பாளராக திராவிட மாப்பிள்ளை சார் அவர்களை முதல்வர் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது தான். இப்போ இதிலேருந்து நான் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கண்ட இடத்துல போய் சுற்றின்னு இருக்காதீங்க, மாப்பிள்ளை பிடிச்சா உங்களுக்கு சீட்டு, புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. ஸோ இதுதான் திமுக கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சபரீசன் போய் நானே கார் ஓட்டுறேன்னு சொன்னதெல்லாம் ஹி வாண்ட்ஸ் டு சென்ட் அ மெசேஜ், நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் போட்டு இது அதாவது என்னென்னா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சும்மா நீங்கள் இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க, சொல்கிற நேரத்தில் கேம்பெயினுக்கு மட்டும் வந்து தலையை கட்டுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நடுவில் போர் அடிச்சிச்சுன்னா சேர்பாப்ட்டு சொல்கிறேன், குளத்தில் போய் டான்ஸ் பாருங்கள், ரொம்ப எல்லா பிரச்சனையும் டென்ஷன் ஏற்றிக்கின்னு பாட்டு இருக்காதீங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். அதாவது மகன் செய்ய தவறியதை பொறுப்பை எடுத்துக்கொள்ள மகன் தவறியதால் மருமகனாகிய நான் இதை செய்கிறேன் என்று மாப்பிள்ளை சார் முதல்வருக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அது ஒரு சிம்பாலிக்காக நடந்த விஷயம். ஸோ 26 தேர்தலுக்கு ப்ரிடாமினென்ட்லி சபரீசன் வில் பிளே எ ரோல். இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசினோம், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.